ராமேஸ்வரத்தில் கனமழையால் வீடு இடிந்து விழுந்து சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பித்த நிலையில் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், ராமேஸ்வரத்தில் எந்த பகுதியில் இந்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது? அங்கு நிலவக்கூடிய சூழல் தற்போது என்னவாக இருக்கிறது? விஸ்வநாதன் வணக்கம். தித்வா புயல் எதிரொலி காரணமாக ராமேஸ்வர தீவு பகுதி முழுவதும் கடந்த 2 தினங்களாகவே மணிக்கு 45 முதல் 65 மணி வேகத்துல சூறைக்காற்று வீசி தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா 2 நாட்களாகவே கனமழை பெய்து வருது. இதனாலவே ராமேஸ்வர தீவு பகுதியில் தாழ்வான பகுதியெல்லாம் மழைநீர் தேர்ந்து பல்வேறு வீடுகளுக்குள்ள மழைநீர் உள்ள புகுந்ததால் அன்றாட இயல்பு வாழ்க்கை மக்களின் இயல்பு பாதிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாத தற்போது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மருதுவான் நகர்ல கருணாகரன் என்பவருக்கு சொந்தமான ஒரு குடிசை வீடு அங்கே அவர் குடும்பத்துடன் தங்கி வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று வேலை தொடர் மழையின் காரணமாக குடிசை வீடானது ஃபுல்லா மழைநீரில் ஊறி சேதமடைந்தது, முழுமையாக இடிந்து சேதமடைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக இடிந்து சத்தம் கேட்டு உள்ள இருந்ததெல்லாம் வெளியே வந்ததால் உயிர் வெளியே தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து தற்போது அந்த வீடு சேதமடைந்தால் அவர் இருக்க இடம் என்று பரிசோதித்து வருவார்கள். இது சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகம் உரிய இடத்திற்கு ஆய்வு செய்து அவருக்கு சரியான தங்குவதற்கான இடவசதியை அமைத்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத அதே பகுதியை சேர்ந்த சோனி மிஸ் என்ற மாற்றுத்திறனாளி வீட்டுக்குள்ளேயும் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் உள்ளே புகுந்திருக்கு. அதனால அவருடைய மகன் இலங்கை கடற்படையால் மீன்பிடிக்க சென்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளாங்க. அவருடைய மகன் கொண்டு வரும் வருமானத்தை வைத்து தான் அவர் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த ஒரு 3 மாதங்களாகவே எந்த ஒரு வருமானமின்றி அவர் மட்டும் பரிந்துரைத்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று பெய்த கனமழையின் காரணமாக அவர் வீட்டுக்குள்ள முழங்கால் அளவுக்கு தண்ணீர் உள் போனதால் மாற்றுத்திறனாளி என்ன செய்வது என்று தெரியாம பரிந்துரைத்து வராங்க. அவருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.